பையாண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை வல்வதியும் நீசுயால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியை தொல்பாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு விதியன்னை மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய ஆஸ்மிக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பாசுரம் 6வது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான். மார்கழி நோன்பு நோற்பதற்கு ஏற்ற நன்னாளை தேர்ந்தெடுத்தாள், விதிமுறைகளை வகுத்தாள், நோன்பின் பயனை விளக்கி நாடு உலகம் வாழ ஆழிமழை கண்ணனை பொழியச் வேண்டி மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை தூயபெருநீர் யமுனத்துறவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதிருவான் நிலமும் தீயினில் தூசாகும் என்று கூறி அடுத்த நான்கு அனைவரும் சேர்ந்து நோன்பு நோக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். கண்ணன் அனுபவத்தை துளைக்க சுயநலம் கூடாது என்ற தன்னை ஒத்த யாவரிடம் சேர்ந்து அனுபவிக்க விடுகின்றார் கோதை பிராட்டி. அவர்களுள் சிலர் முப்பட எழுந்து வெள்ளி உழைப்பதன் முன் அவர் கோழி அழைப்பதன் முன் அவர்களை வந்து துயில் எழுப்பவில்லை. அவர்களை எழுப்ப வேண்டி பள்ளியேற்று பாடலாக 6 முதல் 15 வரையில் உள்ளது. முதல் 5 பாசுரங்களில் நோன்பு நோக்க வேண்டிய விதிமுறைகளை சொல்லி இந்த 5 பாசுரங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலிலே நாராயணனே நமக்கே பரதருவான் நாராயண பரதத்துவத்தை காட்டி, அடுத்து வையத்தும் வாழ்வீர்கள் என்று வையத்தில் உள்ள அனைவரையும் அழைத்து நோன்பு நோக்கக்கூடிய விதிமுறைகளை சொல்லி, அடுத்து நோன்பு நோக்க ஏற்படும் பயனை சொல்லி, நாடு வாழ மழை வேண்டுமென்று வருண பகவானை பிரார்த்தித்து இன்று 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரையில் பள்ளி எழுச்சி பாடல்களாக தோழியரை எழுப்பக்கூடிய நிலையிலே அமைந்துள்ளது. 10 தோழியர்களை எழுப்பும் பாசுரங்கள் 10 ஆழ்வார்களை எழுப்பும் பாசுரங்களாக அமைந்துள்ளதாக காட்டுவர் பூர்வர். பகவானுடைய திருவடியை பற்ற ஆச்சாரர்களின் உபதேசம் உதவுகிறது. அவர்களை முன்னிட்டு பகவானிடம் செல்ல வேண்டும். ராமபிரான் கைகேயின் சூழ்ச்சியால் ஆழிசூடு உலகமெல்லாம் பரதனையாள நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தலைமையேற்கொண்டு பூழுவேன் காணுமன் நீ புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று ஆணையிட 7 ஆண்டு காலம் வனவாசம் மேற்கொள்ள கொண்டான். ககை நாட்டிலிருந்து மீண்ட பரதன் நடந்ததை கேள்விப்பட்டு ராமனை அழைத்து வர வசிஷ்டர் முதலிய ஆச்சாரியர்களில் புடைசூழ தெரிகின்றான். ராமன் தன்னை பார்ப்பானோ பார்க்க மாட்டானோ, நம்மை காட்டுக்கு அனுப்பியவன் இவன் காரணமாக இவன்தானே என்று நம்மேல் முனிவானோ என்ற நினைப்பிலே பயத்துடன் வசிஷ்டர் முதலானவர்களை முன்னிட்டு ராமனிடம் சரணாகி அடைகின்றான். தன் வேண்டுகோளை ஏற்க வேண்டுகின்றான். ஆகவே பகவானுடைய திருவடியை பற்ற ஆச்சார உபதேசம் வேண்டும், அவர்களை முன்னிட்டே பகவானிடம் செல்ல வேண்டும் என்ற உண்மையை காட்டணும். விபீஷ்டன் வெளியே நிற்காதே போய் என்று ராவணன் துரத்த ராமனிடம் சரணடைய வருகின்றான். நேரடியாக ராமபிரானும் சரணந்திருக்கலாம். ஆனால் அவன் அவ்வாறு செய்யாமல் ராமபிரானுக்கு விருப்பப்பட்ட வானரங்களை முன்னிட்டே சென்றான். ஆள வந்தார் கூறுகைக்காவலப்பன் என்னும் ஆச்சாரியிடம் வந்தபோது மணக்கால் நம்பியின் அனுகிரகம் பெற்றே செய்கின்றார். நாதமுனிகளின் வம்சத்திலே தோன்றியவரிடம் எம்பெருமானுக்கு அபிமானம் அதிகம். அதனால் ஆளவந்தார் தான் தோத்திரத்த மாலையில் என்னுடைய நிலைமையை பற்றும் பார்க்காமல் நாதமுனியுடைய பேரன் என்ற
நிலையில் தனக்கு அருள வேண்டும் என பிரார்த்திக்கிறார். எனவே பகவானை சேவிக்க நேரே செல்லாமல் அவருக்கு ஆச்சாரன் ஆசை பெற்றே செல்ல வேண்டும் என தெரிகிறது. திருப்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் நேரடியாக கண்ணனை அனுபவிக்காமல் செல்லாமல் தோழியரை அழைத்து அவர்களை முன்னிட்டே பகவான் செல்கின்றார். எனவே 6 முதல் 15 பாசுரங்கள் தோழியரை எழுப்பும் பாசுரங்களாக அமைந்துள்ளன. உயர்ந்த பொருளை தான் மட்டும் அனுபவிக்காமல் எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டாளுடைய உள்ள கிடக்கை. கூடியிருந்து குளிர தலைப்படுகின்றாள் கோதை விராட்டி. சிலர் புள்ளும் சிலம்பினகான், சிலர் உள்ளே தூங்குகிறார்கள், சிலர் பனித்தலை வீழ கடைபற்றி வாசலில் நிற்கின்றார்கள். பக்தி சிலரை பைத்தியம் பிடிக்கச் செய்யும், சிலரை உணர்ச்சியற்றவர்களாக்கிவிடும், சிலரை குழந்தைத்தனமாகி ஆக்கிவிடும். பெயரே எனக்கு யாருமோர் பேயனே, பெயரே எனக்கு யாவரும் யாருமோர் பேயனே என்றார் குலசேகரவர். அப்படி பக்தியானது பித்தம் பிடிக்க செய்யக்கூடிய நிலையிலே ஆக்கிவிடும் சிலரை. கண்டேன் சீதையே என்று அனுமன் சொன்னதை கேட்ட வானர்கள் ஆடின பாடின கூத்தாடினர், கழித்து ஆனந்த வெள்ளத்திலே மூழ்குவர். இப்படி ஒரு பக்தி சீதா பிராட்டியிடத்தில் கொண்ட பக்தியினும் உள்ளே இருப்பவள் பொழுது விழுந்து விட்டதா என்று கேட்கிறார். அதற்கு வெளியிலே இருப்பவள் நாங்கள் வந்திருப்பதே பொழுது விழுந்ததற்கு அடையாளம் தானே அப்படின்னும். இந்த 15 பாதத்தை பார்த்தோன்னா ஒரு உரையாடலாகவே காணப்படுகிறது. ஆனால் நேரடியாக நாமே அனுபவித்து கொள்ளக்கூடிய நிலையிலேயே அமைந்துள்ளன இந்த பாசுரங்கள். இங்கே பொழுது விழுந்ததா என்று கேட்டவுடன் புள்ளும் சிலம்பினகான், நாங்கள் வந்ததே போதுமே, இதோ புள்ளும் சிலம்பின கரிய கருவி குணங்கள் மாலையை நோக்கி பகவானுடைய நிலை நோக்கி காலை எழுந்த கரிய குருவிகள் குருவிக்கணங்கள் மாலின் வரவு நோக்கி என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் குறிப்பிடுகிறார். இதுவே காலையிலே பறவைகள் ஒலியிருக்கும் பொழுது விழுந்ததற்கு அடையாளமாக. அதனால தான் புள்ளும் சிலம்பினகான். இதோ பறவை கூட சத்திக்கிறதே, இது கூட கேட்கவில்லையா? புள்ளும் சிலம்பினகான் சரி, அது போகட்டும். புள்ளற என் கோயில் வெள்ளை வெளிசங்கம் கேட்டிலையோ, இதுதான் போகட்டும். பறவை ஒளிதான் காதில் எங்கோ தோட்டத்தில் இருக்கு. அதோ கருடன் வாகனமாக உடைய எம்பெருமானுடைய கோயிலில் வெள்ளை விழிசங்கம் கேட்டிலையோ, அந்த சங்கம் முழங்குகின்றார்களே பொழுது விழுந்ததற்கு அடையாளமாக, அது கூடவாக அதில் விழவில்லை என்றார். உடனே பழங்கப்பனும் அவர்கள் அப்படியா புள்ளரையின் கோயிலிலே இருக்கக்கூடிய வெள்ளிய விழுசங்கம் கேட்கலையோ எனும். அப்படியும் வாய் திறக்கவில்லை. பிள்ளாய் எழுந்திராய், கெஞ்சி பாரு பிள்ளாய், இது வட்டார வழக்கு சொல். பிள்ளாய் எழுந்திராய். ஆனால் பிள்ளை என்பதற்கு இரண்டும், ஒரு அடி முட்டாளே, இன்னும் அறிவிலியாக இருக்கின்றாளே, பிள்ளாய் எழுந்திராய். நாங்கள் கண்ணனுடைய நிலையை பெறும் கேசவனை பாடவும் பெரும் பேச்சு முலை உண்ணக்க கேசவனை பாடும் பூதனையின் பெற்றதாயும் போலில் அது முதிர்க்க தளர் நடையிட்டு சென்று பேச்சு முலையில் வைவித்து உண்டவர் அந்த கண்ணனுடைய பெருமைகளை சொல்லப்புகின்றோம். புள்ளும் இளம்பினகான் புள்ளற என் கோயில் வெள்ளை விழுதங்கன் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய். பேய் மூலை நஞ்சுண்டு. நாங்கள் என்ன செய்கின்றோம்? பேய் மூலை நஞ்சுண்டு வெள்ள கள்ளச்சகடம் உதைத்த கலக்கழம். பேய்மூலை நஞ்சுண்டு தாய்ப்பாலில் அமுதிருக்க தளர் நடையிட்டு பேய்ப்பாலும் பூதனையின் பாலை உண்டு அவனும் இந்த நீ இவனும் பேசமையும் கள்ளச்சகடம் உதைத்த நாளைந்து திங்களோ நாளைந்து அளவிலே சகடாசுரனை வைத்தான்.
எல்லோரும் என் திருவடியை இருக்கிறார்களே, என் திருவடி என்னை பாதுகாக்குமா என்று பகவான் சகடத்தை சாடினானாம். ஆக நாள்களோர் திங்கள் திருவடி நாள்களோர் திங்கள் நாளந்து அளவிலே சகடத்தை சாடின அவனுடைய பெருமையை சொல்லப் போகின்றோம். புள்ளின் கோயில் வெள்ளை விழுதன்னும் கேட்கவில்லை, புள்ளின் ஒலியும் கேட்கவில்லை, பறவையின் ஒலியும் கேட்கவில்லை. நாங்கள் அப்படியும் நாங்கள் தூங்கினோம் பிழாய் என்று சொன்னாலும் நாங்கள் என்னங்கிறோம், பேய்மலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவே துயிலமர்ந்த வித்தினை. அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலிலையில் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டு அங்கே அருவியில் கொண்ட அந்த பரமனை பாடப் போகிறோம். ஆலிலையில் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டு அருவியில் கொண்ட அந்த பரமனை பாடப்போகிறோம். கள்ளச்சகடம் உயர்த்த கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவே துயிலமர்ந்த வித்துனை. அப்படிப்பட்ட பரமனை உள்ளத்து கொண்டு மனதிலே கொண்டு அவர் என்ன செய்கின்றார்கள், பறவைகளிடம் தெய்வத்தை மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட தொழும் முனிவர்களும் யோகிகளும் எழுதுகின்ற பொழுது ஹரி ஹரி என்று சொல்லி உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களே, அது கூடவா கேட்கவில்லை என்று கேட்கின்றார். அந்த ஒலி கூடவா கேட்கவில்லை, பொழுது விழுந்திருக்கு, இதை விட வேறு என்ன அடையாளம் வேண்டும், எழுந்திரு என்றார். அப்போ எழுப்புகின்ற பாசுரமாக அமைகிறது. இந்த பாசுரத்தில் உள்ள அர்த்தம் பெரியாழ்வாரை எழுப்புவதாக பூர்வாச்சாரியர்கள் கூறுவார்கள். ஆக நாமும் இந்த பாசுரத்தை அனுசந்தித்து மாதவனை மனதிலே இருத்தி நாம் மன தூய்மையோடு பக்தியாகிய பயிரை வளர்ப்போமாக. புள்ளும் சிலம்பினான் புள்ளற என் கோயில் வெள்ளை வெளுதங்கன் பேரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமூல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். நாளை தினம் கீசென்று ஆனச்சாத்தன் அடுத்த தோழியரை எழுப்பக்கூடிய பாத்திரம் நினைக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே தரணம்.